நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கிட்ட மண்டிட்டு கதறி இருக்காங்க. இந்தியா அப்படியே துரத்தி அடிச்சிருக்காங்க. ஓடிப்போ இந்த பக்கம்லாம் வந்துடாத அப்படின்னும் இந்த சென்டிமெண்ட் நாடகம்லாம் எங்க கிட்ட வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக பதிலடி தந்திருக்காங்க இந்தியா. அப்படி யார் இந்தியா கிட்ட மன்றாடினாங்க, இந்தியா எந்த விஷயத்துல அடிச்சு காலி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இந்தியா அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியையும் நெத்தி அடியையும் ஒரு செருப்படியை தந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அப்படி இந்தியாவா அமெரிக்கா என்ன சொல்லிருச்சு, அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான பதிலடியை இந்தியா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு தூக்கியிருக்காங்க. ஈரான் செஞ்ச ஒற்றை சம்பவம் இப்போ கடும் அதிர்ச்சியில இருக்காங்க வளைகுடா நாடுகள். அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து ஈரான் போர்ல ஒரு திடீர் ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளதாக சர்வதேச அளவில் ஒரு விவாதமாக மாற்ற பாகிஸ்தான் முயற்சி செஞ்சுட்டு வருது. பாகிஸ்தான் ஏதோ பாதிக்கப்பட்ட நாடு போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிகள் நடந்துட்டு வருது. ஆனா இந்தியாவுடைய நிலைப்பாடோ மிக தெளிவானது. ரத்தமும் நீரும் ஒரே பாதையில ஓட முடியாது அப்படிங்கறதா அது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 காஷ்மீருடைய பஹல்காம் பகுதியில் இருக்கும் பைசரன் பள்ளத்தாக்குல சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தினாங்க. அதுல தான் நாம 26 அப்பாவி பொதுமக்களை இழந்தோம். சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவில் அரங்கேறிய மிக மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இது கருதப்பட்டுச்சு. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய சதி அம்பலமாச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பதிலாக தான் 1960 நேரு மற்றும் அயூப் கான் இடையே கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சாங்க. பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் வேணும்னே எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு நாட்டுக்கு எப்படி தண்ணீரை கொடுக்க முடியும் அப்படிங்கறதா இந்தியாவுடைய ஒரே கேள்வியாக இருக்கு. ஆனா பாகிஸ்தான் ஏதேதோ பண்ணி தன்னை பாதிக்கப்பட்ட ஒரு நாடு போல சித்தரிக்க முயற்சி செய்யுது. அமெரிக்கா ஈரான் மத்தியிலான மோதல்ல அமைதி பேச்சுவார்த்தையாளராக தன்னை சித்தரித்துக் கொள்ளும் பாகிஸ்தான் அதே சமயம் நதிநீர் விவகாரத்துல இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க சர்வதேச லாபிகளை பயன்படுத்திட்டு வருது. அதாவது லண்டனை சேர்ந்த சதாம் ஹவுஸ் அப்படிங்கிற சிந்தனை குழு பஹல்காம் தாக்குதலை வெறும் மிலிட்டன்ட் அட்டாக் அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டு பயங்கரவாதம் அப்படிங்கிற சொல்லையே தவிர்த்திருக்கு. இதை இந்திய வெளியுறவுத்துறை முன்னாள் அதிகாரிகள் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. மேலும் பாகிஸ்தானை சேர்ந்த டான் மற்றும் பாகிஸ்தான் டுடே போன்ற இதழ்கள் சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டால் பாகிஸ்தான் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சென்டிமெண்ட் செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இந்தியா இந்த விவகாரத்துல மிக தெளிவாக இருக்கு. ஐநா சபையிலையும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை திட்டவட்டமாகவே சொல்லிட்டாங்க. அதாவது ஐநா சபையில பேசிய இந்தியாவுடைய பிரதிநிதி, நிரந்தர பிரதிநிதி பி ஹரிஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் ஒரு நாட்டுக்கு இந்தியாவுடைய பெருந்தன்மையால் போடப்பட்ட 80% நீர் பகிர்வு ஒப்பந்தம் இனி பொருந்தாது. மனித உயிர்களுடைய புனிதத்தை பாகிஸ்தான் மதிக்காதது வரைக்கும் ஒப்பந்தம் குறித்து பேசவே இடமில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தி சொன்னாரு. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய விவசாயம் மற்றும் மின் உற்பத்தி மட்டுமில்லாம சுமார் $10 பில்லியன் மதிப்பிலான பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. கோடை காலம் நெருங்கிட்டு வரும் வேளையில நீருடைய தேவை அதிகரிக்கும் போது பாகிஸ்தானுக்கு அழுத்தம் இன்னும் கூடும். பாகிஸ்தான் தன்னை ஒரு அமைதி விரும்பியாக காட்டிக்கொள்ள முயற்சி செஞ்சாலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரைக்கும் இந்தியா இறங்கி வராது அப்படிங்கறதா உறுதி. பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டு நீருக்காக கையேந்துவது பாகிஸ்தானுடைய இரட்டை வேடத்தையே காட்டுது. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காதது வரைக்கும் பாகிஸ்தானுடைய விக்டிம் கார்டு இந்தியாவிடம் எடுபடாது அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தான் நீ தண்ணிக்காக என்ன கதறினாலும் இந்தியா ஒருபோதும் உன்னுடைய இந்த சென்டிமெண்ட்டை பார்த்து என்ன நாடகம் நடத்தினாலும் நாங்க இறங்கி வர மாட்டோம், நாங்க சொன்னதுதான் அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாக பதிலடி தந்திருக்காங்க. இதே போல இந்தியா வர்சஸ் இந்தியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு கடுமையான ஒரு பதிலடியை இந்தியா கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். அதாவது இந்தியாவை அவமானப்படுத்தும் வகையில டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு ஒன்றை பகிர்ந்தாரு. அந்த பதிவு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதனால மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொதித்தெழுந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுல மீண்டும் பிரச்சனை வரும் நிலை உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்போது எந்த மனநிலையில இருக்கிறார் அப்படிங்கிறத யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத நிலை தான் இன்னைக்கு இருக்கு. திடீரென ஒரு நாட்டை புகழ்ந்து பேசுறதும் மறுநாளே அந்த நாட்டுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது தான் வாடிக்கையா வச்சிருக்கிறாரு. ட்ரம்ப்புடைய இந்த செயல் தான் நம்முடைய இந்தியாவுக்கும் இப்போ பொருந்தும். இந்தியாவை போன்ற ஒரு நல்ல நட்பு நாடு எதுவும் இல்லை, பிரதமர் மோடி போல் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு புகழும் ட்ரம்ப் அவர்கள் அதுக்கப்புறம் நம் நாட்டை சீண்டும் வகையில கருத்து தெரிவிச்சுட்டு வருவதை நாம இதுக்கு முன்பு பல முறை பார்த்திருப்போம். அந்த வகையில தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் நம் நாட்டை அவமானப்படுத்தும் வகையில செயல்பட்டு இருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவில் பாட்காஸ்டராக இருக்கும் மைக்கேல் சேவஜ் அப்படிங்கிறவர் தன்னுடைய வலைதள பக்கத்துல இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் ஹெல் ஹோல்ஸ் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாரு. ஹெல் ஹோல்ஸ் அப்படிங்கிறது மிகவும் மோசமான நரகமான இடங்கள் அப்படின்னு குறிக்கும். குறிப்பாக சுகாதார வசதி, அடிப்படை வசதிகள் இல்லாத இடம் அப்படிங்கிற பொருள்படும்.
இந்த பாட்காஸ்டரின் பதிவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வலைதள பக்கத்தில் பகிர்ந்தாரு. இதன் மூலம் நம் நாட்டையும் சீனாவையும் அவமானப்படுத்தினார். ட்ரம்ப்புடைய இந்த செயல் சர்ச்சையை கிளப்புச்சு. இதனையடுத்து நம் நாட்டுக்கான அமெரிக்க தூதரகம் சார்பில் நிலைமையை சமாளிக்க அறிக்கை விடப்பட்டது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஒரு சிறந்த நாடு அப்படின்னும் தன்னுடன் நல்ல நட்பாக இருக்கும் தலை சிறந்த நபர் இந்தியாவை வழி நடத்துகிறார் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வர்றார் அப்படின்னு இந்தியாவை கூல் பண்றதுக்காக அப்படி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம் நாடு சமாதானம் அடையல. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு. அதுல இந்தியா அமெரிக்கா இடையே பரஸ்பர மரியாதை நலன்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நீண்ட கால உறவு இருக்கு. இந்த உறவுக்கு தற்போதைய கருத்து முரணாக இருக்கு. இந்த கருத்து பொருத்தமானதாக இல்லை. அது மட்டும் இல்லாம மோசமான ரசனையுடன் பதிவிடப்பட்ட கருத்தாக இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கருத்து இந்தியா அமெரிக்கா இடையிலான யதார்த்தமான உறவை பிரதிபலிக்கும் வகையில் இல்லை அப்படின்னு கடுமையாக சான்றினாங்க. அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்துக்கு இந்து அமெரிக்க அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய மற்றும் சீன அமெரிக்கர்களை இலக்காக கொண்ட இந்த வெறுப்பு இனவெறி சார்ந்த பதிவை அமெரிக்க அதிபர் பகிர்ந்து கலக்கமடைய செஞ்சிருக்கிறாரு. இப்போது வெளிநாட்டினர் மீதான வெறுப்பு மற்றும் இனவெறி அதிகரிச்சிருக்கு. இப்பேற்பட்ட சூழல அமெரிக்க அதிபராக ஒருவருடைய மோசமான கருத்துக்கு அங்கீகாரம் அளிப்பது அப்படிங்கிறது மேலும் வெறுப்பையும் ஆபத்தையும் உருவாக்கும். உடனடியாக இந்த பதிவை நீக்கி ஆசியா அமெரிக்கர்களின் ஈடு இணையற்ற பங்களிப்புகளை ட்ரம்ப் அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இருக்கார்லே, அவர் தலைமையிலான சிறிய குழு வெள்ளிக்கிழமை நேற்று இரவு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் செல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த திடீர் பயணம் அமெரிக்கா கூட நேரடி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கான முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுது. போரை முடிவு கொண்டுட்டு ஒரு நோக்கத்துல இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே வேளையில லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தியதற்காக ஹார்முஸ்ல அனைத்து கப்பல்களுக்கும் திறக்கப்படுது அப்படின்னு அப்பாஸ் அராக்சி கடந்த முறை அறிவிச்சாரு. இதை ஈரான் நாட்டுடைய IRGC படை கடுமையாக மறுத்தாங்க. இந்த நிலையில தான் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். வெள்ளிக்கிழமை அராக்சி அவர்கள் பாகிஸ்தான் தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் பல உரையாடல்களை நடத்தியதுக்கு அப்புறம் இந்த பயணம் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அப்பாஸ் அராக்சியுடைய இந்த முயற்சிக்கிடையே ஈரான் அரசு தொலைக்காட்சியில அமெரிக்கா இஸ்ரேலுடன் போர் மீண்டும் தொடங்கினால் தாக்கப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்களுடைய பட்டியல் தயாராக இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது ஈரான் அரசு தரப்புல உறுதி செய்யப்படல. ட்விட்டர்ல இந்த பதிவு சுமார் 36,000 பேர் பார்த்திருக்காங்க. இந்த பட்டியலில் பல்வேறு வளைகுடா நாடுகளுடைய முக்கியமான எண்ணெய் உள்கட்டமைப்புகள் இடம்பெற்றிருக்கு. அதாவது கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தாரில் இருக்கும் ராஸ்காஸ் மற்றும் ராஸ் லபான் LNG வசதிகள், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல தாஸ் மற்றும் ஜிர்கு தீவுகள், சவுதி அரேபியாவுடைய இடத்துல, அதே போல குவைத்தில் இருக்கும் புர்கான் எண்ணெய் வயல்ல. இப்படி போர் மீண்டும் தொடங்கும் பட்சத்தில் வளைகுடா பிராந்தியத்துடைய எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த பட்டியலின் மூலம் தெளிவாக காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி எடுக்கும் ஈரான், மறுபக்கம் போர் தொடர்ந்தால் வலுவான தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாக சிக்னலை கொடுத்திருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் மூலம் நடைபெறும் பேச்சுவார்த்தை எவ்வளவு வெற்றி பெறும் அப்படிங்கிறத அடுத்த சில நாட்கள்ல தெரிய வரும். அதே போல ஈரான் அமைச்சருடைய வருகைக்கு இணையாக அமெரிக்க தரப்பிலிருந்து முக்கிய பிரதிநிதிகள் பாகிஸ்தான் வர இருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் மற்றும் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விக்கோப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்க இருக்காங்க. இதுக்கு முன்னதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்த பலனை அளிக்காத நிலையில இந்த முறை இருதரப்பும் மிகவும் நிதானமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவாதங்களை தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தானுடைய ஒருங்கிணைப்புல நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை மத்திய கிழக்குல ஒரு நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துவதில் பாகிஸ்தான் அதிகம் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு பின்னாடி பல வலுவான காரணங்கள் இருக்கு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் சூழல் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்துல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வர்த்தக முடக்கம் காரணமாக அந்த நாடு ஒரு மறைமுக அவசர நிலையை சந்திச்சுட்டு வருது. இந்த போர் நிறுத்தத்துக்கு உதவுவதன் மூலம் தன்னுடைய உள்நாட்டு நெருக்கடியை சமாளிக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் கருதுறாங்க. மேலும் சர்வதேச அரங்கில இந்தியாவுடைய ராஜதந்திர செல்வாக்குக்கு ஈடாக அமைதியை நிலைநாட்டும் ஒரு பொறுப்புள்ள நாடாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளவும் பாகிஸ்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுது. இந்த பேச்சுவார்த்தையில பிரதானமாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் ஈரான் விதிச்சிருக்கும் கடல்வழி முற்றுகையாகும். ஹார்முஸ் நீரிணை போன்ற பகுதிகளில் நிலவும் இந்த தடையால சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தடையை நீக்குவது மற்றும் பிராந்தியத்தில் பாதுகாப்பான கடல்வழி போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் அவர்கள் உறுதிப்படுத்தியபடி அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் நேரடியாகவே பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. இதுல பாகிஸ்தான் ஒரு நடுநிலை நாடாக இருந்து இரு தரப்பையும் இணைக்கும் பாலமாக செயல்பட இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் அது உலகளாவிய எரிசக்தி சந்தையில நிலவும் நிச்சயமற்ற தன்மையை போக்கி பிராந்திய அமைதிக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.